நடிகர் தனுஷின் 51வது படத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் ஜிம் சார்ப் இணைந்துள்ளார். தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியான வெற்றியை பெற்றுள்ளது. இந்த படத்திற்கு பின் தனுஷ் இயக்கி நடித்து வரும் அவரின் 50வது படம் வெளியாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து தனுஷ் நடிப்பில் உருவாக உள்ள 51வது படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் பூஜையுடன் தொடங்கியது. இந்த படத்தை தெலுங்கு இயக்குநர் சேகர் கமுலா இயக்குகிறார். இதில் நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்நிலையில் பிரபல பாலிவுட் நடிகர் ஜிம் சார்ப் இணைந்துள்ளார். இவர் நீரஜ், பத்மாவதி, கங்குபாய் கத்தியவாடி ஆகிய படங்களில் நடித்து பிரபலமானவர். மேலும் இவர் 51வது எம்மி சர்வதேச விருதுக்கு சிறந்த நடிகருக்கான போட்டியில் பரிந்துரைக்கப்பட்டார். வெற்றி என்ற சொல்லை குறிப்பிட 15 வருடங்கள் ஆகியுள்ளன என நடிகர் சாந்தனு உருக்கமாக பதிவிட்டுள்ளார். இயக்குநர் ப. ரஞ்சித்திடம் உதவி இயக்குநராக இருந்த எஸ். ஜெயக்குமார் இயக்கத்தில் அசோக் செல்வன், சாந்தனு நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் ப்ளூ ஸ்டார். கிரிக்கெட்டை மையப்படுத்தி தயாரான இந்த படம் ஜனவரி 25ஆம் தேதி வெளியாகி நல்ல வரவேற்பு கிடைத்து வருகின்றன. இந்நிலையில் நடிகர் சாந்தனு தனது எக்ஸ் பக்கத்தில் வெற்றி என்ற சொல்லை குறிப்பிட தனக்கு 15 வருடங்கள் 4 மாதங்கள் ஆகியுள்ளன என்றும் மக்களின் தொடர்ச்சியான ஆதரவும் அன்பும் மட்டுமே இத்தனை வருடம் தன்னை இயக்கி வருகிறது என்றும் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காவல்துறையினர் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். பாதுகாப்பான பயணம் குறித்த வாகன ஓட்டிகளின் விழிப்புணர்வுக்காக தேசிய பாதுகாப்பு வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தியமங்கலம் காவல் கோட்டம் சார்பில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து சத்தியமங்கலத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சத்தியமங்கலம், பவானிசாகர், பங்களாபுதூர், ஆசனூர் காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் பங்கேற்றனர். காவல்துறையினர் அனைவரும் தலைக்கவசம் அணிந்து வாகனங்களை இயக்கி மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று சத்தியமங்கலம் டிஎஸ்பி சரவணன் அறிவுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் சந்தனக்கூடு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அன்னவாசல் அருகே உள்ள தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு விழாவில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு போர்வை பெட்டிக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர். பாபா மீது போர்வையை போர்த்திய பின்னர் வான வேடிக்கைகளுடன் தர்காவை வலம் வந்து சந்தனக்கூடு விழா நிறைவுற்றது. சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் மிக்ஜாம் புயலின் போது பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குடியரசு தின விழாவில் பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். திருவேற்காடு நகராட்சி அலுவலக வளாகத்தில் நாட்டின் 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு பிறகு நகராட்சி பணியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களுக்கு சான்றிதழ், நினைவு பரிசு வழங்கப்பட்டு சால்வை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இந்த பணியாளர்கள் டிசம்பர் மாதம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலின் பாதிப்பினால் பெருமழை பொழிந்த போதும் கடமையாற்றினர்.